அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சென்னை குரோம்பேட்டை பக்கத்துல இருக்கிற ரொம்ப விசேஷமான பச்சைமலை சிவன் கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் வாழ்ந்த ஒரு குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாம்பரம் சானிட்டோரியத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் ஜனவரி 2024 தான் கும்பாபிஷேகமும் நடைபெற்று இருக்கு. இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா குறும்பர் இன மக்கள் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வசித்து வந்ததா சொல்றாங்க. கற்கால கருவிகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மலையில் மூலிகைகள் இருப்பதால் ஆங்கிலேயர்கள் வந்து உலகத்திலேயே முதல் காசநோய் மருத்துவமனையை இங்க வந்து அமைத்தனர். தூய்மையான பகுதி என்பதால் சானிட்டோரியம் என்ற பெயரை வைத்தனர். அதனால இங்க தாம்பரம் சானிட்டோரியம் என்று பெயர் அழைக்கப்பட்டது. இந்த கோயிலோட மூலவர் வந்து பாத்தீங்கன்னா அத்திரி ஈஸ்வரர், அனுஷ்யா ஈஸ்வரி, கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுடன் கூடிய கோயில் வந்து இது. அம்பாள் ஸ்ரீ அனுஷ்யா ஈஸ்வரி வந்து தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அபய வராத அஸ்தத்துடன் நின்று கோலத்தில் காணப்படுகிறாள். குரோம்பேட்டில் குமரன் குன்றத்தில் முருகன் வீற்றிருக்க, திருநீர்மலையில் விஷ்ணுவுக்கு கோயில் இருக்க, நடுவில் குரோம்பேட்டை சிக்னலுக்கு அருகில் உள்ள பச்சை மலையில் மிகவும் பழமையான சித்தர்கள் வழிபட்ட சிவன் கோயில் இது. இந்த சிவன் சன்னதிக்கு எதிர்ப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறிய பள்ளம் போன்ற இடத்தில், இதாவது குகை போன்ற அமைப்பில் அதுல பாலாம்பிகை அம்மன் சன்னதி வந்து இருக்கு. நீங்க அப்படியே அந்த படிக்கட்டுல இறங்கி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோயில் எதிர்க்க சிவன் சன்னதி எதிர்க்க பாருங்க, சின்னதா குகை இருக்க, அந்த கோயிலுக்குள்ள இந்த அம்மன் இருக்கு. நீங்க தரிசனம் பண்ண முடியும். சூப்பரான இந்த இயற்கை சூழலுடன் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மனசு வந்து அமைதி பெறும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. நீங்க ட்ரெயின்ல கூட வரலாம். தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குது இந்த கோயில். ஆட்டோலயே வந்துடலாம் நீங்க அங்கிருந்து. கோயிலை சுத்தி வலம் வரும்போது இந்த விநாயகர் சன்னதி, அப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளி தேவயானி முருகனுக்கும் தனி சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி போன்ற தினங்கள் வந்து மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்திலே, அதாவது பின்புறமா கொஞ்சம் மேல இந்த படிக்கட் இருக்கு இல்லையா, அந்த படிக்கட் மூலமா மேல போனீங்கன்னா அங்க ஒரு சின்னதா ஒரு சன்னதி இருக்கு, திருவள் பிரகாச வள்ளல் பெருமாள் சன்னதி. அதையும் நீங்க பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.